கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 118 அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நீ என்னை தள்ளினாய்னு பேச விரும்புகிறேன். அப்ப அந்த வசனத்தின்படி சொல்லுது, சத்துரு தான் ஒரு மனுஷனை விழும்படி தள்ளுவானா. ஆனா கவலைப்படாத, பிசாசு உன்னை தள்ளுனாலும் அந்த வசனத்தின்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நீ விழுந்து போன இடத்துல உன்னை எழும்ப பண்ணும்படி அவர் உனக்கு உதவி செய்வார். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நீ ஏதாவது பாவத்துல விழுந்து கிடந்துட்டு, ஏதாவது அடிமைத்தனத்துல விழுந்து கிடந்துட்டு, ஏதாவது பொண்ணு உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு, குடி வெறி உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு, போதை பொருட்களை உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு, என்னால் எழும்பவே முடியலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போகிறார். எங்க நீ விழுந்து போனாயோ, பிசாசு உன்னை விழ வைத்த இடத்துல கர்த்தர் உன்னை எழ வைப்பார். ஆமென். இந்த பிறந்த குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அடியா எழும்பி நடந்துராது, அது விழும். அது விழுகிறதற்கு காரணமே என்ன தெரியுமா? ஒரு நாள் எழும்புகிறதற்காக. ஒருவேளை இன்னைக்கு எதுலையாவது தெரிஞ்சு விழுந்தையோ தெரியாம விழுந்தையோ, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சிலரெல்லாம் நான் பார்க்கிறேன், சிலருடைய கண்ட்ரோல்ல இருந்து, சிலரின் பிடியிலிருந்து விடுபடாம இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு விடுதலையை தருவாராக. மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். பாத்தீங்களா? நீ என்னை விழும்படி தள்ளினாய், ஆனாலும் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் விழுந்துட்டான்னு சொல்றீங்க. ஆனா என் ஆண்டவர் உன்னை எழும்ப பண்ணுவார். ஆமைன்னு சொல்லுங்களேன். யாருமே இந்த உலகத்துல பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. யாருமே இந்த உலகத்துல ஒழுங்கானவங்க கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் குறை இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் குற்றம் இருக்கும். ஆனா அந்த குற்றத்திலேயே இருக்கணும்னு தேவன் விரும்புகிறது இல்லை. உன்னை இன்னைக்கு இருளில் உட்கார வச்சிருக்கானா பிசாசு? பிரகாசமான எதிர்காலம் தராம இருண்டு போய் இருக்குதா உன் வாழ்க்கை? உன்னை பிசாசு எங்கெல்லாம் கட்டி வச்சிருக்கிறானோ அதுல இருந்து தேவன் உன்னை எழுப்புவாராக. சங்கீதம் 145வது சங்கீதம் அதனுடைய 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறாரா. இன்னைக்கு ஒருவேளை விழுகிற யாவரையும் அப்படின்னா இவங்க தான் விழுவாங்க அவங்க தான் விழுவாங்கன்னு இல்லை, எல்லாரும் விழுவாங்கங்க. ஆனா ஆண்டவர் தூக்கி விடுவாராம். உன்னை தாக்க மாட்டாரு. விழுந்து போன்னு பிசாசு தான் தாக்குவான். ஆனா ஆண்டவர் உன்னை தூக்கி விடுகிற தேவன். இன்னைக்கு குழியில விழுந்து கிடக்கியா, பள்ளத்துல விழுந்து கிடக்கியா, கடல்ல விழுந்து கிடக்கியா, வாழ்க்கையை வாழ முடியலேன்னு விழுந்து கிடக்கியா, கர்த்தரை எழுப்பி விடுவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தில் விழுந்திருந்தாலும் ஆண்டவர் எழும்ப பண்ணும்படி ஜெபிக்கிறேன். அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.